ஓய்வு பெற்ற போக்குவரத்து துறை ஊழியர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு தாமதமில்லாமல் நிறைவேற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பல்லவன் இல்லத்தின் முன்பாக போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஓய்வூதியத்தை நிலுவை இல்லாமல் உரிய நேரத்தில் வழங்க வேண்டும், ஓய்வூதியதாரர்களுக்கு உரிய பயன்களை தாமதமில்லாமல் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் பங்கேற்றிருக்கும் தொழிலாளர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், போக்குவரத்து கழக நிர்வாகம் ஓய்வூதியதாரர்களுக்கு நேரடியாகவே ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். போக்குவரத்து கழக ஊழியர்களை அரசு ஊழியர்களாக அங்கீகரித்தால் மட்டும்தான் தற்போதைய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் கூறினார். கடந்த ஜனவரி மாதம் ஓய்வூதியதாரர்களுக்கு 2 தவணைகளில் ஓய்வூதியத்தை வழங்கியிருக்கிறது நிர்வாகம், போக்குவரத்து கழக நிர்வாகம். இப்போது பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் 2 மாத காலமாக ஓய்வூதியதாரர்கள் இதை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற 65,000 பேருடைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவேதான் தமிழக அரசே பென்ஷன் வழங்க முன்வர வேண்டும், இந்த ட்ரஸ்ட் மூலமாக வழங்குகிற முறையை கைவிட வேண்டும் என்பது இந்த போராட்டத்தின் முதன்மையான கோரிக்கை.